முக்கியமான விஷயமா அவர் சொன்னது பாருங்க, வெள்ளை அறிக்கையை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறன்றார். ஏன்னா தப்பு பண்ணுறவங்க வந்து அதை சொல்ல மாட்டாங்க, மறைமுகமாக வச்சு தான் பண்ணுவாங்க. அதுலேருந்தே தெரிஞ்ச தளபதி வந்து எவ்வளோ சுத்தம்ன்ட்டு வெள்ளை அறிக்கை விட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸு, என்னென்ன எவ்வளோ கடன், எங்கே தப்பு செய்யப்பட்டிருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறார். 10 லட்சம் கோடி கடனை எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தளபதி பார்த்தா தான் தெரியும் இல்லையா? அது ஒன்று. ரெண்டாவது பாருங்கள், முதல் கையெழுத்தே பாருங்கள், 500 யூனிட்டு இல்லை 200 யூனிட்டு இலவசம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மெயினான விஷயம் பெண்கள் பாதுகாப்பு, அதையும் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வந்து போதை ஒழிப்பு, சமுதாயத்துக்கு முக்கியமான விஷயம் இது. பேசிக் நிற்க இருக்கணுன்ற மாதிரி பேசிக்கே இதுதான். போதை வந்து அவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்க நேரத்தில் போதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டார். போதைக்கு இனிமேல் இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு முதல்ல ஆட்சியில் இருக்கவங்களாம் நான் யாரையும் குறை சொல்ல வரல. இப்போ ஏன்னா தளபதி சொன்ன மாதிரி 8 கோடி பேரும் அவர் தான் முதலமைச்சர், அதனால் யாரும் குறை சொல்ல வரல. ஆனால் போதை ஒழிக்க முடியலன்னு சொன்னாங்க. இப்போ ஒழிக்க போகிறார் பாருங்கள். மனுஷர் தலைவர் நினச்சா முடியும், ஒரு முதலமைச்சர் நினச்சா முடியுன்றதுக்கு இவர் எடுத்துக்காட்டாக இருப்பார். நன்றி. மக்கள் இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. ஒரே விஷயம், யாரும் தவறு செய்யக்கூடாது, நான் செய்ய மாட்டேன். ஆமாம், அதே போல தவறும் யாரும் என் கூட செய்ய மாட்டாங்க. எண்ணம் இருந்தால் போயிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கேண்டிடேட்டாக இருந்தீங்க, எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி? அதாவது நான் முதல்ல வந்து கட்சியில் எம்எல்ஏ நிற்கும் போதே எல்லாருக்கும் சொன்னது, யாரும் இந்த ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலே வருமானம் இருக்கக்கூடாது. குடும்பம் எல்லாருடைய கணக்கை வாங்கி வச்சுட்டார். அது மேலே வாங்கினா நீங்கள் சொல்லிட்டு தான் வாங்கணும், எப்படி சம்பாரிச்சிங்க அதெல்லாம் சொல்லணும். சொல்லாமல் இருந்தால் கட்சி விட்டு தூக்கிடுவார். அதனால் ஒரு ஆளை தண்டனை கொடுத்தான் திருத்தணுன்றது கிடையாது. கட்சியை விட்டு எடுத்தாலே அவன் சமுதாயத்தில் ஒதுக்கப்படுறான் இல்லையா? மற்ற கட்சி மாதிரி இது கிடையாது. இந்த கட்சியிலேருந்து ஒரு தொண்டனை வெளியே அமிச்சாரே, அது அவ்வளோ அசிங்கம் அவங்களுக்கு. அதனால் யாரும் அந்த தப்பு செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி தொண்டர்களை தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. அதையும் மீறி தெரியாதமாக செஞ்சாலும் தளபதி விட மாட்டார். கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டு தூக்கிடுவார். அது யார் மந்திரியாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி. முதல்ல சொன்னதும் கிடையாது, செஞ்சதும் கிடையாது. இவர் சொன்னதான் செய்வார். எல்லாருமே தப்பான நினச்சவங்க கூட பயப்படுவாங்க. இனிமேல் யாரும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள் சார், வித்தியாசமாக அரசியலாக இருக்கும். இதான் முதல் கையெழுத்து எப்படி போடுறாரு பாருங்கள். சொன்னதுதான் முடிஞ்சாதான் சொல்லுவேன்றார். முதல் கையெழுத்து அவர் சொன்னது செஞ்சுட்டாரா? சில கட்சியில் வந்து கடைசியில் எலெக்ஷன் வரும்போது தான், 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வரும்போது தான் 1 2 செஞ்சாங்க. ஆனால் எடுக்கும் போதே 3 செஞ்சுட்டார் முக்கியமான விஷயங்களை. அது மாதிரி அவர் சொன்னது எல்லாம் செஞ்சிருவார். ஜோசப் விஜய் நிறைய தடங்கள் வந்து சட்ட போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், ஆமாம், சந்திக்க முடியல, பெரும்பான்மை கிடைக்கல, ஃபைனலாக ஒரு வார்த்தை நிறைய பேர் நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க சார்? நான் அதில் பார்த்தேன் சார், கூட வந்து பார்த்தேன் சார் எவ்வளோ விஷயங்கள் அவர் பாதிக்கப்பட்டார்ன்றது. அது பொதுவாக தெரிஞ்சது 41 பேர். நான் சின்ன விஷயம்லாம் சொல்ல முடியாது, மேஜராக சொல்கிறேன். 41 பேர் இஷ்யூ, கரூர் இஷ்யூ. அதுக்கப்புறம் வந்து ஜனநாயகம் முடக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ரோட் ஷோ பண்ணுறது, அது பிளாக் பண்ணது, இது பண்ணது, எஸ்ஓபி, என்ன கொடுமைகள், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதெல்லாம் மீறி வந்து என்ன சட்டம் சொல்லுதுன்னா, நான் ஒரு அட்வொகேட்டு, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யார் இருக்கோ அவங்கள அழைப்பு விடுத்து மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃப்ளோர் டெஸ்ட் வந்து வைக்கணும். 10 days டைம் வரைக்கும் கொடுக்கலாம். அது கவர்னருக்கு இது உண்டு. மற்றபடி கவர்னர் வேறு எந்த கைங்காரம் கிடையாது. ஃப்ளோர் டெஸ்ட்டில் இல்லைனா தான் டிசால்வ் ஆகும். ஆனால் 108 தொகுதி வாங்கின ஏன் இவரை கூப்பிடல? இதுதான் என்னோட கேள்வி. ஏன் இவ்வளோ நாள் ட்ராக்? அப்போ யார் இருக்காங்க? யார் பி டீம்? யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது பண்ணியிருக்கணும் இல்லை, அவங்க தான் பண்ணுறாங்க. ஏன்னா கவர்னர் யார் கண்ட்ரோல்? அப்போ வந்து அவங்க தான் பண்ணியிருக்கணும். அப்போது இங்கே என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு சீக்ரெட்டான விஷயம் சொல்கிறேன். இது கற்பனை சொல்கிறதெல்லாம் எனக்கு உண்மையை தவிர பேச தெரியாது. நீங்கள் எங்கே வேணால் என்ன விசாரிச்சிங்கன்னா தெரியும், உண்மையை தவிர. டிஎம்கே வந்து ஏடிஎம்கே சிஎம் ஆகிறதுக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க. யாருக்கா தெரியுமா? அதாவது ஒரு ஒளிவு மரமாக தெரியும். நான்லாம் கண்ணு இருக்க கூட இருந்து எல்லாம் பார்த்தவன். சப்போர்ட் பண்ணி அவர் சிஎம் ஆகிற மாதிரி ஒரு ஏடிஎம்கே எளியும் பூனியமாக இருந்த ஒரு கட்சி இவர் ஐக்கியன்றதுக்காகவும் செய்கிறாங்க. இதுக்கு சப்போர்ட் யாருன்னா பிஜேபி கவர்னரை வச்சுட்டாங்க. இவங்களுக்கு கொடுத்துட்டு, ஏன்னா இவர் வந்து சேர்ந்துட்டா மக்கள் ஏற்றுக்க மாட்டான்றனால இவர் நிற்கும் போது வெளியிலேருந்து ஆதரவான். என்ன வெளியிலேருந்து ஆதரவு என்ன? அப்போ 3 பேர் சேர்ந்துருக்காங்க, ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி. அப்போ யார் பிஜேபியோட பி டீம்? அவங்க 2 பேர் தான் பி டீம்.
அன்னைக்கு வந்து எவ்வளோ இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் சொன்னோம். என் எலெக்ஷனில் துறைமுகத்தை நிற்கும் போது 42% இஸ்லாமிய சகோதரங்க. அங்கே நான் சொன்னேன், என் தலைவர் வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டார், கட்சியில் தீர்மானம் நிறைவேற்றிட்டார். என்னென்ன எந்த காரணத்தை கொண்டும் நம்ம அவரோட கூட்டணி கிடையாதுன்ட்டு அதை ஏற்றுக்காமல் பஞ்சாங்கம் பாடிட்டு அவங்க தான் சொன்னீங்க. என்னையும் தோக்கடிச்சிங்க. ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சுதா யார் பிஜேபி அனுதாபி, யார் பிஜேபியோட பி டீம், யார் பேக்கப்பில் இருக்காங்க தெரிஞ்சுதா?